அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலைய பிரசன்ன ஜோதிடர் குமரலட்சுமி பேசுகிறேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நட்சத்திரம் அதாவது நம்ம லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி. அவர் நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறதே இந்த லக்னம் தான். நமக்கு என்ன தேவை, எது பூர்த்தி ஆகும், நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நமக்கு என்ன ஆசை பாசங்கள் இருக்குது, நமக்கு எது கிடைக்கும் கிடைக்காது, நம்ம லைஃப்பினுடைய முடிவு, நம்ம ஆரம்பம் எப்படி, அதனுடைய நம்ம வெற்றியா தோல்வியா, இதெல்லாம் லக்னம் லக்ன புள்ளிங்கிறது லக்னம் எந்த நட்சத்திரத்தில் நின்றுருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருந்தால் எல்லா நன்மைகளாக நடக்கும். அது தீய ஸ்தானங்கள்லேயோ மறைவு ஸ்தானங்கள்லாம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதனுடைய பலன்களை அறிவிக்க முடியாது. அப்புறம் அந்த காரகத்துக்கு தகுந்தாற் போல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும். அப்படி அந்த லக்னம் அப்படிங்கிறது நட்சத்திர புள்ளியே பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையே இவ்வளோதான் இவங்க அப்படிங்கிறத வச்சு சொல்லிடலாம். அது அவங்க ஜாதகத்திலே நம்ம எடுத்து பார்த்தாவே தெரியும். லக்னம்னு இருக்கும், இந்த லக்னத்துக்கு ஒரு ஸ்புடம் இருக்கும். இப்போ லக்னாதிபதி ஒன்று, ஆனால் லக்னம் நின்ற நட்சத்திரங்கிறது ஒன்று இருக்கும். லக்னம் அந்த ஸ்புடம் போட்டு அதில் பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திரம்னு போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்தானத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதுதான் அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அதுதான் அவங்களுடைய செயல்பாடு, இயக்கம், அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே அதாக தான் இருக்குது. அதில் தான் ஒரு சூட்சமான விஷயங்கள்லாம் நிறையா அடங்கியிருக்கு. இப்போ நம்ம கேதுனுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஒருத்தருக்கும் ஒரு லக்னம் அப்படிங்கிறதுல கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, அதாவது அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ கேதுனுடைய நட்சத்திரம் ஒரு லக்னம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்ன கட்டம்னு போட்டிருக்கோம், அதில் லான்னு போட்டிருக்கோம். அதில் லக்னம் நின்ற நட்சத்திரம், இந்த லக்ன எல்லா ராசி எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த நட்சத்திரம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டனு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா லக்னமும் ஒரு நட்சத்திரத்தில் நின்றுருக்கும். அப்போ அந்த நட்சத்திர அதிபதி இப்போ கேது இப்போ அஸ்வினி, மகம், மூலம் அந்த நட்சத்திரத்தை நம்ம கேதுனுடைய நட்சத்திரத்தை பார்ப்போம். அப்போ கேதுனுடைய நட்சத்திரத்தில் இப்போ அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க பிறந்தவங்க, அந்த லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா இந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்வினி, மகம், மூலம். அப்போ கேது தான் இதுக்கு அதிபதி. அப்போ அந்த கேது எங்கே இருக்கார் நம்ம லக்னத்துக்கு? அப்போ அது தீய ஸ்தானங்கள் இருக்கக்கூடாது. இப்போ நல்லதாக இருந்தால் எப்படி எடுத்துக்கிறதுனீங்கன்னா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அதாவது திரிகோண ஸ்தானங்கள், கேந்திர ஸ்தானங்கள், ஏன்னா இது பாபகிரகம்னால உபஜயஸ்தானம் பார்த்திங்கன்னா நன்மையாக தான் இருக்கும். அப்போ 6ஆம் வீடு, இந்த 6, 10, 11ங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11ங்கிறதுல உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த உபஜயஸ்தானத்துலேயும் நல்லது செய்யும், கேந்திர ஸ்தானங்களும் நல்லா இருக்கும், அதே மாதிரி திரிகோணங்களும் நல்லா இருக்கும். இதில் ஆகாத ஸ்தானம்ங்கிறது இந்த கேது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8, 12 தான் பார்த்திங்கன்னா ஆகாத ஒரு ஸ்தானம்ங்கிறது. 8ஆம் இடமும் 12ஆம் இடம், லக்னத்துக்கு 8, லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறது தான் பார்த்திங்கன்னா கேதுவுக்கு ஆகாத ஸ்தானம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கேது நீச்சம் அடையக்கூடாது. அதாவது எப்போவுமே ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா எதிர் துருவத்தில் இயக்கும். இப்போ விருச்சிகத்தில் உச்சம் அடையும், அதே மாதிரி ராகு கேது விருச்சிகத்தில் உச்சம் அடைகிற இடம், நீச்சம் அடைகிற இடம் பார்த்திங்கன்னா ரிஷபம். இப்போ ஒரு கிரகம் உச்ச கிரகம் நீச்ச கிரகத்தை பார்க்குறப்ப அது உச்சபங்கம் ஆகும், நீச்ச கிரகம் பார்க்குறப்ப அது நீச்சபங்கம் ஆகும். இப்போ கேது பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் இருந்தாலும் பலவீனம் தான், ஏன்னா அது உச்சபங்கம் ஆகக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல. அதே மாதிரி ரிஷபத்தில் இருந்துன்னா அது நீச்சபங்கம் ஆகும். அப்போ அது நல்லதை செய்யக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ கேது விருச்சிகத்தில் இருக்கக்கூடியது. அப்போ நம்ம நட்சத்திரம் நின்ற அதிபதி பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கணும்னா இந்த மாதிரி கேந்திரங்கள் 1, 4, 7, 10ங்கிற இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரிகோணங்கள் 1, 5, 9ங்கிற திரிகோணங்கள். அதே மாதிரி பணபரஸ்தானத்துலேயுமே பார்த்திங்கன்னா இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அது 11ஆம் இடம், அதாவது உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 அப்படிங்கிறது. இதில் 2ஆம் ஸ்தானங்கிறது ஒரு மத்தியமமாக தான் நம்ம எடுத்துக்க முடியாது, முழுமையானதாக செயல்படாது. அப்போ பணபரஸ்தானங்கள் நன்மை கொடுக்கும். 2ஆம் ஸ்தானத்தில் பாதி நன்மை பாதி தீமைகள் மாதிரி தான் இருக்காது. இப்போ உபஜயஸ்தானங்களில் எப்போவுமே பாவகிரகங்களுக்கு நன்மை இருக்குது. அதனால் அதில் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் கேது 3, 6, 10, 11ல் நன்மை தான் செய்வார். அப்போ கேதுனுடைய அந்த காரகம் என்னவோ அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ நட்சத்திரம் நின்ற அதிபதி கேதுவாக இருந்தால் இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும்,
அதாவது ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கும், வழிபாடுகள் பண்ணுவாங்க, பழைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கோவதாவங்கள் இருக்கும். ஒரு மருத்துவர்னா இயற்கையாக மருத்துவம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. வர்மா அப்படி இருக்கிறதோ, ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோ, அந்த மாதிரி இந்த பிசியோதெரப்பியினுடைய இதோ அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அதே மாதிரி ஹோமியோபதியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் யோகா கிளாஸ் எடுக்கிறவங்க. ஏன்னா கேதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞான காரகன். அது ஒரு டீச்சிங் எடுக்கிறவங்க, டீச்சராக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலைகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யோகாசனம் கற்றுக் கொடுக்குறதோ, ஒரு மன அமைதிக்காக சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறதோ, இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்குறதோ, அது சம்மந்தமான ஆன்மீக பேச்சாளராக கூட இருக்கலாம். இப்படி சம்மந்தமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம என்னதான் நம்ம லக்னத்தில் கிரகங்கள் இப்போ 10ஆம் அதிபதி, லக்னாதிபதி எல்லாம் நல்லா இருந்து நமக்கு என்ன கிடைச்சிக்கிட்டு வந்தாலும் நம்ம வாழ்க்கை பயணத்தில் கடைசியாக நம்ம தீர்மானிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி தான் தீர்மானிக்கும். ஏன்னா அதனுடைய கேரக்டர் தான் இவங்களுக்குள்ளே இருக்கும். வேறு கிரக அமைப்புகள் இருக்கும், அதெல்லாம் அவங்க நடைமுறையில் இருந்தாலும் நமக்கு வந்து கிடைக்கிறதுங்கிறது இதுதான். அப்போ இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தானத்தில் நான் அந்த சொன்ன ஸ்தானங்களே நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருப்பாங்க, கோயிலில் வேலை செய்வாங்க, ஒரு பூஜா ஸ்டோர் இருக்கும், அந்த பூஜா சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறது, இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உயர்வடைகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தை கற்றுக் கொடுக்கறது, ஒரு ஜோதிடத்துறையை கற்றுக் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியான இதில் கற்றுக் கொடுக்கறது, ஒரு நல்ல விஷயங்களை ஒருத்தங்கிட்ட பகிர்ந்துக்கிறது. அதாவது இந்த கேது எப்படின்னீங்கன்னா ஒரு சன்னியாசியான கிரகம். அது கேது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பாங்க. என்ன உணவு வேணாலும் சாப்பிட்டுக்குவாங்க, எந்த இடங்கள் வேணாலும் அவங்களுக்கு பழகிக்கும், எந்த ஊர் வேணாலும் அவங்களுக்கு பழகிக்கும், எதையும் வந்து ஏற்றுக்கூடிய ஒரு பக்குவம் வந்து அவங்ககிட்ட இருக்கும். எல்லா பக்கம் பயணம் போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க, எதையும் ஏற்றுக்குவாங்க. அதாவது கீழ்நிலையில் இருந்தாலும் அதை ஏற்றுக்குவாங்க, மேல்நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. அப்போ அப்படி ஒரு அந்த பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். ஆனால் நம்ம வேறு கிரக அமைப்புகளோ நமக்கு ஏதோ வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு லட்சியம் இருக்கலாம், ஆனால் அந்த செயல்பாடுங்கிறது வந்து கிடைக்காது. அதேமாதிரி கேது வந்து 8ஆம் ஸ்தானம் 12ஆம் ஸ்தானத்தில் இருந்ததுன்னா இதனுடைய எல்லாமே எதிர்வினையாக தான் இருக்கும். கல்வியில் வந்து சிறந்து விளங்க முடியாது, ஞானத்தில் சிறந்து விளங்க முடியாது, ஒருத்தர் கற்றுக் கொடுக்க முடியாது, குழப்பமாகவே வாழ்க்கை இருக்குது. அதாவது நட்சத்திரம் அந்த லக்ன நட்சத்திர அதிபதி வந்து கேதுவா அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து 8-12 லக்னத்துக்கு 8-12 இருந்தால் இந்த குழப்பங்கள் நீடிச்சுட்டே இருக்கும். கல்வியில் அறகுறையாக படிக்க வேண்டியது வரும், எது இருந்தாலும் அறகுறையாகவே இருக்கிற சூழ்நிலை வந்து பண்ணிடும். நம்ம நினச்சது கிடைக்காது. கிட்டத்தட்ட கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலவீன ஸ்தானத்தில் இருந்தால் பிச்சை எடுக்க வச்சிடும். அதாவது கௌரவ பிச்சையும் எடுப்பாங்க. கடன் 8-12 இருந்துச்சுன்னா கடன், ஒரு கௌரவ கடன் அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்கிட்டே இருக்க வச்சிடும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிர்ணயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னம் வந்து நின்ற நட்சத்திர அதிபதி எப்படியோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை நிர்ணயம். என்ன பயணங்கள் இருந்தாலும் மாற்றங்கள் இருந்தாலும் இப்போ பிறப்பிலிருந்து நம்ம இறப்பு வரைக்கும் எடுத்துட்டோம்னா முடிவை கொண்டு வரதே வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி தான். அந்த அதிபதி எப்படி இருக்காரோ அதுதான் அவங்க லைஃபுக்கு கிடைக்கிறது, அதுதான் அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடியதாகவே இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்து தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு நட்சத்திரத்தானுடைய அதிபதி வரும். இப்போ நம்ம கேதுனுடைய நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். கேது நட்சத்திரத்தை இருந்தால் இப்படி தான் இருக்கும். அப்போ இதில் ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்ட வளர்ச்சி, கோயில் இருக்கிறது, ட்ரஸ்ட் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக வளர்ச்சி அடைவாங்க நல்ல ஸ்தானங்களில் இருந்தால். அதேமாதிரி தீயஸ்தானங்கிறது நம்ம 8-12 தான் வந்து கேது பொறுத்த வரைக்கும். பாக்கி உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 நல்லா தான் இருக்கும். 2ஆம் ஸ்தானமே வந்து பார்த்திங்கன்னா பலவீனம் தான், வருமானங்கள் கிடைக்காது. அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானத்தை அதிக அளவு கொடுக்க மாட்டார். நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் தான் கிடைக்கும். 8-12 2 இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா வருமான குறை ஆயிரும். அதில் வேறு தொழில்களை நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். ஒரு பிறக்கிறோம், வளர்கிறோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கல்வி, நம்ம வாழ்க்கை, நம்ம கல்வி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கை வருது. மன வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம தொழில், இந்த மாதிரி நிர்ணயமான வாழ்க்கைகள், நமக்கு என்ன பிடிக்குது பிடிக்காதது இது எல்லாம் செயல்பட்டுட்டு வர்றோம். நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த எண்ணத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்னன்ற நட்சத்திர அதிபதி. அவர் நல்லா இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும், அவர் நல்லா இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. அப்போ அந்தந்த கிரக நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே வந்து இருக்கும். இது உங்கள் ஜாதகத்திலே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாவே தெரியும்.
இது வந்து 99% வந்து ஒத்து வரும். எல்லா இப்போ அஸ்வினி மகம் மூலத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நட்சத்திரத்தை பற்றி ஒரு லக்னன்ற வேறு நட்சத்திரங்களை பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ கேது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக 8, 12 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வருமானம் இருக்காது, ஒரு பிச்சை எடுக்க வச்சிடும். அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டான, அதாவது மறைமுகமான தொழில்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது கெட்ட பெயரோட வந்து செய்கிற மாதிரி ஒரு அவமானப்படுத்திடும். அப்போ அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கத்தை இயக்கக்கூடியது தான் அந்த கேதுனோடது. நல்ல ஸ்தானங்கள் இருந்துச்சுன்னா, திரிகோணங்கள், கேந்திரங்கள், உபஜயஸ்தானங்கள், இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி கிடைக்கும். என்னதான் இடையில வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கை பயணத்தில் முடிவு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை இதெல்லாமே கிடைக்கும். ஒரு தொழிலே பண்ணிகிட்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு வழிபாடுகள், ஒரு ஞானம், ஒரு யோகா கிளாஸ் போவாங்க. இப்படியெல்லாம் அவங்களுடைய மாற்றமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். இதெல்லாம் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் இருக்கிறவங்க வந்து இதையெல்லாம் செய்வாங்க. அப்போ அதுலேயே அவங்க வந்து சார்ந்து அதில் உயரக்கூடிய தன்மையும் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு தொழில் ஸ்தானத்தில் ஒரு இணைஞ்சிருந்ததுன்னா இதே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே தொழிலாகவே மாறிடும். அப்போ எதையும் ஏற்றக்கூடிய அந்த பக்குவம் இருக்கும். ஞானக்காரகங்கிறதுனால நல்ல ஸ்தானத்தில் இருந்து அந்த ஞானத்தை கொடுத்துரும். அதனால் பல புக்ஸுகளை படிப்பாங்க. அது நிறைய உயர்வு அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 8, 12 இந்த மாதிரி விருச்சிகத்தில் இருக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்வியை பெற்றாலும் கூட அதை போதிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. அதுலேயே கெட்ட பேர் அவமானங்களை உண்டு பண்ணிடும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் கடன் எல்லாம் அதிகமாக உருவாகும், பிச்சை எடுக்க வச்சிடும். அதான் கௌரவ பிச்சைங்கிறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தவிக்க விட்டுருவாங்க. பெரியவங்களெல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம, எவ்வளவோ அந்த ஹோம்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவுக்கே தடுமாறிட்டு இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கேது பலவீனமாகிறது ஒரு காரணம் தான். அப்போ நம்ம ஜாதகங்கள் அந்த மாதிரி 8, 12 இருக்கிறதோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கிறதோ அந்த மாதிரி லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி அப்படி இருந்தாருன்னா வந்து பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக வாங்க வேண்டியது வரும். தொழிலெலாம் செஞ்சால் அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அளவான நம்ம இருக்கிறத கொண்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதே அவங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும். ஏன்னா சில லக்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா முயற்சியை, நமக்கு 3ஆம் வீடு நல்லா வளர்ந்து நின்றுச்சுன்னா அது வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன இதோ அந்த காரியத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. 10ஆம் ஸ்தானம் நல்லா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்கு உண்டான முயற்சி அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும், தொழில் செய்துகிட்டே தான் இருப்பாங்க. சரி, அது நமக்கு கிடைக்கணுமல்ல. அந்த தொழில் செய்தாவோ நம்ம ஒரு காரியம் செஞ்சாவோ அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கணும். கிடைக்காம போச்சுன்னா எல்லாருமே எல்லா வேலைகளையும் ஜெயிச்சுறது கிடையாது, தோல்விங்கிறதும் இருக்குது. அப்போ அந்த தோக்கடிக்கிறது நம்மளை ஜெயிக்க வைக்கிறது எதுன்னீங்கன்னா நம்மளுடைய லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி தான். நம்ம வாழ்க்கையில் அவங்கவுங்க லக்னம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். அங்கே தான் வெற்றி, தோல்வி, ஒரு தனி மனிதனுடைய கௌரவம், புகழ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு, இது எல்லாத்தையுமே அந்த லக்னத்தை வச்சு, அந்த லக்ன புள்ளியை வச்சே நம்ம வந்து நிர்ணயம் பண்ணிடலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில். நீங்கள் உங்கள் ஜாதகங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தாவே தெரியும் லக்னம் நின்ற நட்சத்திரம் ஏதோ அந்த அதிபதி யார். இப்போ நம்ம வந்து அஸ்வினி மகம் மூலம் சொல்கிறோம். இந்த கேது நட்சத்திரத்துக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கோப தாபங்களும் இருக்கும், விட்டு கொடுக்குற பண்பு இருக்கும், கல்வி ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய இதுவும் இருக்கும். அறிவாற்றல் சிறந்தவங்களாக, ஞானத்தில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அறிவாற்றலோட ஞானத்தில் வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த அந்த மாதிரி எல்லாம் நட்சத்திரத்தில் நின்றவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து எந்த மாதிரி அவங்களை கொண்டு போகுது, நமக்கு என்ன வேறு ஆசைகளை இருக்கும். இப்போ கேது நின்ற நட்சத்திர அதிபதி வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வடையலான்னு எண்ணம் இருக்கலாம், இல்லை இப்போ பணம் பொருளாதாரத்தில் வேறு மாதிரி தொழில்கள் செஞ்சு ஜெயிச்சிடலான் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேது நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே நடக்கும், இல்லைன்னா நடக்காது. கேது நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலுமே இவங்க கடைசியில் எப்படி வருவாங்கன்னீங்கன்னா அது சார்ந்த வந்துடுவாங்க. ஆன்மீகம் சார்ந்தோ, பூஜா சார்ந்தோ, கோயில் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கற்பித்து கொடுக்குறதோ, இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அந்த மருத்துவம் சார்ந்து இருக்கிறது, இயற்கை மருத்துவங்கள், அப்புறம் இயற்கை உணவு முறைகள், இப்படி அவங்க வந்து அந்த இயற்கையோட ஒன்றி வாழ்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பரதேசியாட்ட தான். ஒரு பரதேசியாக இருந்தால் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க வந்து காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சாலும் கூட என்ன உணவுகளையும் ஏற்றுக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க போகிற இடங்கள், பயணங்கள், தங்குற இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா எதையும் ஏற்றுக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கணும்.
ஒரு சன்னியாசம் மாதிரி தான் போயிட்டு வர்ற வரைக்கும். அப்படி வாழ்க்கையே அப்படியே சில பேர்த்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் அந்த லக்னம் என்ற அந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா கேதுவாக இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்யும். அப்போ அதில் ஞானத்திலேயே உயர்றவங்களும் இதில் தான் இருப்பாங்க. நிறைய புத்தகங்கள் எழுதுவாங்க. அதெல்லாம் வந்து ஞானத்தில் வந்து உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. கேது நல்ல ஸ்தானத்தில் இருந்தால். அப்போ அதில் வந்து புத்தகங்கள் நிறைய எழுதுவாங்க, அறிவுரைகள் வழங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க. அதுலேயே மிகப்பெரிய இடத்தை அடையிறவங்க, ஆன்மீகத்திலேயே மிகப்பெரிய அடையிறவங்க. இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திர அதிபதி வந்து இருந்தாருன்னா அஸ்வினி, மகம், மூலம் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல்பாடை வந்து செய்ய வைக்கும். அவங்களுடைய பயணம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லக்னம் என்ற நட்சத்திர புள்ளியை அவங்களுடைய கடைசி கால பயணங்கள்லாம் இப்படியே தான் வரும். அவங்களுடைய கேரக்டரும் இது சார்ந்தே தான் இருக்கும். லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி அவர் வந்து கரெக்டாக அந்த நட்சத்திர அதிபதி அவர் வந்து எப்படி இருக்காரோ அதுதான் அவங்களுடைய செயல்பாடாக இருக்கும். இவர் பலவீனம் ஆகிட்டாருன்னா எப்போவுமே நீச்சமாகிறது, அஸ்தமனம் ஆகிறதெல்லாம் இப்போ கேதுக்கு வந்து அந்த அஸ்தமனம் கிடையாது, நீச்சம் மட்டும் இருக்குது. அப்போ அஸ்தமனம் கிடையாது, இதுலேயும் நீச்சம்ங்கிறது நீச்ச பங்கம் ஆகுது. அப்போ மறைஸ்தானம் அதேமாதிரி பாபகரம்னால உபஜயஸ்தானம் அங்கே நல்லதாக இருக்குது, செயல்பாட்டுக்காக இருக்குது. சுபகரங்களாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். இந்த நட்சத்திரம் நின்ற அதிபதியை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாவே நமக்கு வாழ்க்கையினுடைய சூட்சமங்கள் தெரிஞ்சிடும். நமக்கு எது கிடைக்கும், எது கிடைக்காது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு என்ன ஏன் வளர்ச்சி அடையலை, என்ன இது. அது இதேமாதிரி கேது நட்சத்திரம் வாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சாதாரண அந்த பழைய வீடுகளாக தான் பெரும்பாலும் இருக்கும். பெரும்பாலும் பழைய வீடுகளாக ஓட்டு வீடாக இருக்கிறதோ ஒரு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இயற்கையோடு சேர்ந்த மாதிரி வீடுகளாக தான் இருக்கும். மரம் செடி கொடிகளோடைய ஒரு வீடு அப்படி இருக்கும். அவங்களோட இயற்கையோடு சேர்ந்த மாதிரியே தான் அவங்க வந்து இருப்பாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அமையக்கூடாது. அவங்களுக்கு நல்லாவும் இருக்காது. அது என்ன நம்ம மற்ற கிரக அமைப்புகள் நம்ம நட்சத்திரம் எல்லாமே வளர்ச்சியாக நல்லா இருந்தாலும் கூட நம்ம லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரோ அதுதான். கேதுவாக இருந்தால் இந்த செயல்பாட்டுக்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க. அதை மீள்றது அவங்களுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்கும். எந்த துறைக்கு அவங்க போனாலும் இந்த மாதிரி கேதுனுடைய அந்த காரகத்தினுடைய விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஆக்கிரமிச்சுட்டு தான் இருக்கும். அதுதான் அவங்களுடைய கடைசியினுடைய அந்த பயணம் கூட அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அமையும். அதில் இந்த தொழில்ஸ்தானம் வளர்ச்சி அடைகிறதோ அதோட கேது சேர்றது இந்த மாதிரியெல்லாம் அந்த மாற்றங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வர்றப்பவும் இந்த செயல்பாடுகள் வந்து அதிகரிக்க பிடிக்கிறது தான். நீ ஒரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். லக்னம் என்ற நட்சத்திரத்தை பற்றி இந்த கேதுனுடைய நட்சத்திரங்கிறது இவ்வளவு செயல்பாடுகளையும் வச்சுருக்கு அப்படிங்கிறது தான். இந்த பதிவு பிடிச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.